வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். அம்பை புஸ்ஸ வரக்காப்புல ஸ்ரீ முத்துமாரியம்மாள் தேவஸ்தான வேட்டை திருவிழா இடம்பெற உள்ளது. கேகாலை மாவட்டம் அம்பை புஸ்ஸ வரக்காப்புல ஸ்ரீ முத்துமாரியம்மாள் தேவஸ்தான வருடாந்த உற்சவத்தின் 8ஆம் நாள் 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை சம்ஹார உற்சவம் எனும் வேட்டை திருவிழா இந்து மத குருப்பீடாதிபதி சம்ஹார உற்சவ சக்கரவர்த்தி ஸ்ரீ ஐயப்பதாச சாமசிவ சிவாச்சாரியார் தலைமையில் இடம்பெற உள்ளது என ஆலய தர்மகர்த்தா சிவனுரை செல்வர் குமார் சிங்கம் தெரிவித்தார். எதிர்வரும் வியாழக்கிழமை பிதர்களை வேண்டி விரதம் அனுஷ்டிக்கும் ஆடி அமாவாசை விரதமாகும். எதிர்வரும் வியாழக்கிழமை பிதர்களை வேண்டி விரதம் அனுஷ்டித்து தர்ப்பணம் செய்ய வேண்டிய ஆடி அமாவாசை விரதமாகும். பல்வேறு ஆலயங்களிலும் ஆடி அமாவாசை தீர்த்த உற்சவம் தொடர்பாக சர்வதேச இந்து மத குருப்பீடாதிபதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கமளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் வியாழக்கிழமை ஆடி மாதம் 8ஆம் நாள் 24/7/2025 அன்றைய தினம் ஆடி அமாவாசை. பிதர்களை வேண்டி விரதமிருந்து தர்ப்பணங்கள் செய்து சிரார்த்தங்கள் செய்து தானங்கள் கொடுப்பதற்கு ஒரு சிறந்த நாள் ஆடி மாதத்து அமாவாசை. பிதிர் வழிபாடுகளுக்கு மிக முக்கியமானது. அப்பா அம்மா இல்லாதவர்கள் விரதமாக இருந்து இந்த தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும். ஒரு குடும்பத்திலே 4 ஆண் சகோதரர்கள் இருந்தால் அண்ணா செய்தால் போதும் என்று மற்ற 3 தம்பிமாரும் இருந்துவிடக்கூடாது. ஆண் பிள்ளைகள் எல்லோரும் விரதமாக இருந்து சிரத்தையோடு இந்த தர்ப்பணங்களை செய்து தானங்களை கொடுத்து வீட்டிலே அவருடைய புகைப்படங்களுக்கு மஞ்சள் தண்ணீரினாலே துடைத்து குறி வைத்து பொட்டு வைத்து சாம்பிராணி தூபமிட்டு மலர் மாலைகள் பறித்து நிவேதனம் வைத்து உணவுகளை வைத்து பிதர்களுடைய வழிபாடு செய்ய வேண்டும். அவ்வாறு அந்த பிதர்களுக்கு படைக்கப்படுகின்ற உணவுகள் வெளியிருந்து கொண்டு வருகின்ற உணவாக இருக்கக்கூடாது. பிதர்களுக்கு படைக்கவே படாது. வெளியே இருந்து வருகின்ற உணவுகளை நாம் ஒரு சமைக்கிற இடத்திலே சமையல் செய்கிற இடத்திலே இருந்தோ அல்லது கடைகளில் இருந்தோ எடுக்கப்படுகின்ற உணவுகளை ஒரு காலமும் பிதர்களுக்கு படைக்கக்கூடாது. படைத்து விடாதீர்கள், தோஷம் ஏற்படும். வீட்டிலே பிள்ளைகள் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் செய்கின்ற உணவுகளை மட்டும்தான் பிதர்களுக்கு படைக்க வேண்டும். அந்த துப்புரவாக நல்ல எண்ணத்தோடு பக்தியோடு அவர்கள் செய்கின்ற அந்த உணவைத்தான் பிதர்களுக்கு படைக்க வேண்டும். வெளியிலிருந்து வருகின்ற உணவுகளை வருகின்ற விருந்தினருக்கு கொடுக்கலாமே தவிர பிதர்களுக்கு படைக்கக்கூடாது. எனவே அந்த நல்ல சிந்தனையோடு பிதர்களையும் வழிபாடு செய்து இன்று ஆடி அமாவாசையிலே கீரிமலையிலே தீர்த்த உற்சவம் மாவைக்கந்தனுடைய உற்சவம், அதேபோல கிழக்கு மாகாண மட்டக்களப்பிலே அமிர்தகளி மாமாங்கேஸ்வர பெருமானுடைய தீர்த்த உற்சவம், பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் தீர்த்தமாடுவார்கள். அதேபோல திருகோணமலையிலே அகஸ்தியர் ஸ்தாபித்த சிவலிங்கம் என்று போற்றப்படுகின்ற அந்த ஆலயத்திலும் அங்கே அகஸ்திய தீர்த்தத்திலே பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் தீர்த்தமாடுகின்ற சிறப்போடு கூடியதாகவும், அதேபோல கொழும்பு தலைநகரிலும் முகத்துவாரத்திலே வெள்ளவத்திலே கடற்கரையிலே அடியவர்களெல்லாம் சென்று பிதிர்க்கடங்கள் செய்கின்ற சிறப்போடு கூடியதாகிய இந்த நாளில் நாமும் இறை வழிபாடு ஈடுபட்டு பிதிர்களுடைய ஆசியையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.